லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணணும். இந்நாட்டு மன்னனுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பட தளபதி சாராசிங்கை அன்போடு வைத்தங்கள் இன்று போல் என்றென்றும் மங்களமாய் வாழ என்றுமில்லாமல் இன்று அழைத்த காரணம் என்ன? எங்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லையே என்று அனைவரும் ஏளனமாக பேசுகிறார்கள். உண்மை. இதற்கு ஏதாவது அண்ணா, நான் யார்? இந்நாட்டு தளபதி. திருமணமாக ஆண்டுகள் உருண்டுவாடி மயில செல்வமே இல்லாத என்ற ஏக்கம், இதுதானே உங்களுடைய குறை. இந்த குறையை நான் தீர்த்து வைக்கிறேன். இப்போது நீங்கள் இருவரும் என்ன செய்ய தெரியுமா? இந்த தளபதியின் யோசனை கேட்டு அதோ தெரிகிற திருச்செந்தூர் முருகனாலயம், அந்த திருச்செந்தூர் முருகனாலயம் சென்று அந்த முருகனை வழிபட்டால் உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டிய நூடியாகி. ஆலோசனை கூறுவதில் அமைச்சரை போலவும் அப்படின்னு ஒரு சொல்வாய். மதிநுட்பமுடையோர் மந்திரி கழுகு. மந்திரி கழுகு இல்ல பருந்து இல்ல போட்டோம். அத மாதிரி வானா முடியும். அந்த ஓனா போட்டான் எல்லாமே நான் தான். மொத்த கும்பலா அங்கதாங்க. அமைச்சரிடம் ஆலோசனை கேட்டு தமிழ் கடவுளாகப்பட்டு முருகப் பெருமானை வணங்கினால் நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்று இப்பொழுதே புறப்பட நாட்டுக்கு வாரிசு நாடு நிறுத்தி எதற்கு அவனுக்கு இந்த யோசனை தெரியுமா? திருமணமாகி ஆண்டுகள் உருவாடி குழந்தை இல்லாத இயக்கத்தால் அவன் மன வருத்தத்தில் இருக்கிறான். நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏசபாவை இதுவும் அவனுக்கு வரக்கூடாதுக்காக ஒரு சிறிய யோசனை. அவனுக்கே புள்ள கிடையாது முருகனுக்கு, இவனுக்கு அவன் புள்ள கொடுக்க போறானா? போகட்டும், போய் முருகனை பார்க்கட்டும், போய் மீண்டும் வெறுங்கையோர் திரும்பி வரட்டும். திரும்பி வருவதை இந்நாட்டுக்கு ராஜா யாரு? தளபதி ஆனா நீ வழி காட்டுவான பழத்தை தான் சொல்லுவேன். வருத்தம் ரெண்டு திரும்ப வரை பொறுத்து பார்ப்போம் என்னதான் நடக்கிறது.
நிச்சயமாக சரி சரி பக்தா பிள்ளை செல்வம் இல்லையே தீர்க்க வேண்டிய பக்தா மணி என்றும் குளிர் என்றும் பாராமல் எமையே கோரிதுத்தாய் என்னை நாடி தேடி இந்த திருச்செந்தூர் வந்துவிட்டாய். என்னை நாடி வந்த பக்தரை நான் இதுவரை கைவிட்டதே கிடையாது. குழந்தை செல்வனே இல்லை என்ற ஏக்கம் திருமணமாகி ஆண்டுகள் உருண்டு ஓடியது. உன் மனைவிக்கு குழந்தை செல்வம் கிட்ட வேண்டும் என்றால் நான் 2 கனிகளை கொடுக்கின்றேன். அந்த 2 கனிகளையும் உன்னுடைய மனைவி உள்ள கருதினால் உன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். இந்த 2 கனிகளையும் கற்றுக்கொள். சென்று நீராடிவிட்டு பிறகு இந்த 2 கனிகளையும் புசிக்க வேண்டும். முருகன் திருவருளால் நமக்கு நிச்சயம் பிறந்தது. ஆகட்டும் கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.